புதன் வியாழக்கிழமைகள்லாம் என்ன பண்ணுவோம், நச்சினு 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்கள்ல இருந்து நச்சினு எதிர்பார்க்கக்கூடிய 4 பாயிண்ட்களை பார்ப்போம். அந்த வகையில இந்த வாரம் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்க படம் அப்படின்னா அது இருமுகன். இந்த படத்துல இருந்து நச்சினு 4 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா மொதல் பாயிண்ட் படத்துடைய ஹீரோவான விக்ரம் படம் அப்படின்னாலே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும், ஏதோ ஒன்று ஸ்பெஷலா பண்ணியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். ஐ திரைப்படத்துக்கு அப்புறமா விக்ரமுடைய ஓப்பனிங் பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 34 crores ஒரே நாளில் கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீரோவா மாறி இருக்காரு. ஐ படத்தில் அந்த கலெக்ஷன் தான் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு பிறகு வந்து 10 என்றதுக்குள்ள அப்படின்ற திரைப்படம் 10 என்ற வரைக்கும் கூட நிக்கல, அதுக்குள்ள அப்படியே போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் சொல்லியிருக்கும் போது வந்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருமுகன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இருமுகன் திரைப்படம் விக்ரமுடைய மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்றதால இந்த திரைப்படம் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 கெட்டப்ல வந்து நீ மட்டும் என் கூட சேர்ந்துட்டா நீ தான் இந்த உலகத்துக்கு ராஜா நான் தான் ராணி அப்படின்னு ஒரு பஞ்செல்லாம் பேசினோன்னே இந்த படத்தை நான் பார்த்தே ஆவேன் அப்படின்னு பல ரசிகர்களும் நிக்கிறது இந்த படத்துக்கான முதல் நச்சினு பாயிண்டா பார்க்கப்படுது. இருமுகன் திரைப்படத்துக்கு நச்சினு 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க, ஒருத்தவங்க அங்கவை இன்னொருத்தவங்க சங்கவை அப்படின்ற மாதிரி நயன்தாரா நித்யா மேனன் 2 நாயகிகள் இருக்கிறது படத்துக்கு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நயன்தாரா நடிச்சாலே போதும் படம் ஹிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு எண்ணம் தமிழ் சினிமாவுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதால நயன்தாரா இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பில்லா திரைப்படத்துக்கு பிறகு நயன்தாரா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆக்ஷன் பிளாக்லாம் இந்த படத்துல பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த படத்தின் மீதான சுவாரஸ்யத்தை இன்னமும் கூட்டியிருக்கு. சோ நயன்தாராவும் நித்யா மேனனும் 2 பில்லரா இருந்து நச்சினு 2வது பாயிண்டா இந்த படத்துக்கு பலமா விளங்குறாங்க. இருமுகனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கான நச்சினு 3வது பாயிண்ட் அப்படின்னா படத்துடைய இசையமைப்பாளரான ஹாரிஸ் ஜெயராஜ். அவர் இசையமைச்சார் அப்படின்னா பாட்டு வைரல் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது கடைசியா அஜித்துடைய நடிப்புல வெளிவந்த என்னை அறிந்தாலுக்கு பிறகு பெரிய தாக்கத்தை மியூசிக்ல ஏற்படுத்தாம இருந்த ஹாரிஸ் ஜெயராஜ் இப்போ காசானா காசா காசா காசானா அப்படின்னு வெயில் காலத்துல வரை கசகசன் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வந்து வைரலா மாத்திருக்காரு. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ஹிட் ஆயிருக்கிறதால படத்துல பேக்ரவுண்ட்ல ஹாரிஸ் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. சோ ஹாரிஸ் இந்த படத்துக்கான நச்சினு 3வது பாயிண்ட். படத்துடைய இயக்குனரான ஆனந்த் சங்கர் இந்த படத்துக்கான நச்சினு 4வது பாயிண்டா இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவர் எடுத்திருந்த அரிமா நம்பி ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாம AR முருகதாசுடைய உதவி இயக்குனர் இவர் அப்படின்றதும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல இவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள்லாம் ட்ரைலர்லேயே பயங்கர ஸ்டைலிஷா இருக்கிறதால கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆனந்த் சங்கர் படத்துக்கு நச்சினு 4வது பாயிண்டா விளங்குறாரு.